கைது செய்யப்படும் போராட்டக்காரர்கள் அதிகாரங்களை பயன்படுத்தி பழிவாங்காதீர்கள். ரணிலுக்கு எச்சரிக்கை. நான் அப்படி கூறவே இல்லை. வெல்டி அடித்தார் மகிந்த. ஆட்சியாளர்களை வீட்டுக்கு அனுப்பும் இரண்டாவது அலை தயார். சரத் பொன்சேகா எச்சரிக்கை. கோட்டா கோகவ போராட்டத்துக்கு ஆதரவளித்த பிரித்தானிய பெண்ணின் கடவுச்சீட்டு பறிமுதல். துப்பாக்கிச் சூட்டுக்கு இலக்காகி பொதுஜன பெரமுனவின் உறுப்பினர் உயிரிழப்பு. மகிந்த காலத்தில் இந்த நாட்டில் வாகனங்களின் எண்ணிக்கை அதிகரித்தது. நாமல் பெருமிதம். சர்வகட்சி அரசாங்கம் தொடர்பான கலந்துரையாடல்கள் ஆரம்பம். புதிய ஜனாதிபதியின் ஆட்சியிலும் வடக்கில் இராணுவ மயம். தியாகராஜா நிரேஷ். புதிய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மக்களின் உரிமைகளை உறுதிப்படுத்த வேண்டுமே தவிர அவசரகால நிலைமையின் மூலம் அதிகாரங்களை பயன்படுத்தி விமர்சகர்களை பழிவாங்குவதில் கவனம் செலுத்தக்கூடாது என்று மனித உரிமைகள் கண்காணிப்பகத்தின் தெற்காசிய பிராந்திய பணிப்பாளர் மீனா குஷி ஹங்குலி வலியுறுத்தியுள்ளார். மனித உரிமை மீறல்கள் தொடர்பில் பொறுப்பு குரலை உறுதி செய்யுமாறு வலியுறுத்தி மேற்கொள்ளப்பட்ட போராட்டங்களே ராஜபக்சர்களின் பதவி விலகலுக்கு வகுளி வகுத்தது என எச்சரித்துள்ளார். நாட்டில் தீவிரமடைந்த பொருளாதார நெருக்கடியை தொடர்ந்து அதற்கு உரியவாறான தீர்வை வழங்க வேண்டும் என்ற முறையற்ற பொருளாதார நிர்வாகத்தை தவறான தீர்மானங்களை மேற்கொண்ட ஆட்சியாளர்கள் பதவி விலக வேண்டும் என்றும் வலியுறுத்தி கடந்த 4 மாத காலமாக முன்னெடுக்கப்பட்டு வந்த மக்களின் தன்னெழுச்சி போராட்டங்களை தொடர்ந்து தற்போது நாட்டில் பல்வேறு அரசியல் ரீதியான மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கின்றன. இருப்பினும் அப்போராட்டங்களின் முன்னரங்கில் நின்று இயங்கிய செயற்பாட்டாளர்கள் பலர் காவல்துறையினரால் கைது செய்யப்படும் தேடப்பட்டும் வருகின்ற பின்னணியில் இதுகுறித்து தனது உத்தியோகபூர்வ டுவிட்டர் பக்கத்தில் செய்தி தெரிவித்திருக்கும் பதிவிலேயே கங்குலி மேற்கொண்டவாறு வலியுறுத்தியுள்ளார். இலங்கையில் முன்னெடுக்கப்பட்டு வரும் போராட்டங்கள் ஏற்கனவே இடம்பெற்ற உரிமை மீறல்கள் தொடர்பில் பொறுப்பு கூறலை உறுதி செய்யுமாறு வலியுறுத்தும் வகையில் அமைந்துள்ளன. அந்த வலுவான கோரிக்கையை மிகவும் உயர்மட்டத்தில் இருந்த ராஜபக்சர்களின் பதவி விலகலுக்கு வழிவகுத்தது. எனவே அவர்களை வெற்றி கண்ட ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மக்களின் உரிமைகளை உறுதி செய்ய வேண்டுமே தவிர விமர்சகர்களை அமைதிப்படுத்துவதற்காக அவசர காலநிலை பிரகடனத்தின் கீழான அதிகாரங்களை பயன்படுத்தி பழி வாங்குவதில் கவனம் செலுத்தக்கூடாது என்று அவர் பதிவிட்டுள்ளார். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் பொருளாதார பார்வை சிறப்பானது என்றோ அல்லது மகிந்த ராஜபக்ஷ உடல்நலவு குறைவாக காரணமாக அரசியலிலிருந்து ஓய்வு பெற வேண்டும் என்றோ நான் கூறவில்லை என விவசாய வனவிலங்கு மற்றும் ஜீவராசிகள் பாதுகாப்பு அமைச்சர் மகிந்த அமரவீர தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக வெளியாகும் ஊடக அறிக்கைகள் குறித்தும் தாம் மிகவும் கவலை அடைந்துள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். நாட்டை கட்டியெழுப்புவதற்கு மகிந்த ராஜபக்ஷவின் அனுபவமும் பெறப்பட வேண்டும் எனவும் நாட்டில் உள்ள அனைவரதும் ஆதரவில் அதிபர் செயற்படுவார் எனவும் அவர் தெரிவித்தார். இதேவேளை அகுனுகோல பலஸ்த பிரதேசத்தில் கடந்த 30ஆம் தேதி நடைபெற்ற ஸ்ரீலங்கா தேசிய கட்சியின் மாவட்ட பிரிவு அமைப்பாளர்களின் கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே மோசமான உடல்நிலையை கருத்தில் கொண்டு மகிந்த ராஜபக்ஷ அரசியலிருந்து ஓய்வு பெறும் நேரம் இது என தெரிவித்ததாக ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. கடந்த ஜூலை மாதம் 9ஆம் தேதி முதலாவது போராட்ட அலை வீசியதாகவும் இரண்டாவது அலை இன்னும் தொடர்வதாகவும் ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் முன்னாள் ராணுவ தளபதி சரத் பொன்சேகா தெரிவித்துள்ளார். அரசாங்கத்தின் இந்த அடக்குமுறை செயலை நாங்கள் மிகவும் கடுமையாக கண்டிக்கின்றோம். திருட்டுத்தனமாக ஜனாதிபதி நாட்காலிக்கு வந்தபோது தற்போதைய ஜனாதிபதி குரங்கின் கையில் பூமாலை கிடைத்தது போன்று நாட்டு மக்களை துன்புறுத்தி கைது செய்து சிறையில் அடைக்கவே முயற்படுகின்றார். இந்த ஆட்சியாளர்கள் எடுக்கும் தன்னிச்சையான முடிவுகளால் சட்ட பாதுகாப்புக்குள்ள அதிகாரிகள் கூட தர்ம சங்கடத்தில் உள்ளனர். இவ்வாறு போராட்டத்தை ஒடுக்க நினைத்தால் அதற்கு இடமளிக்க மாட்டோம். கடந்த 9ஆம் தேதி இளைஞர்கள் அணிவகுத்து நின்றதை தடுக்க முயற்சியாகவே இதை பார்க்கின்றோம். கடந்த மாதம் 9ஆம் தேதி சுனாமியின் முதல் அலையே வந்தது. இரண்டாவது அலை தற்போது வந்து கொண்டிருக்கின்றது. இப்படி அடக்கி நிறுத்தலாம் என்று நினைத்தால் அது மிகவும் தவறான செயல். நிச்சயமாக இரண்டாவது அலை வரும். அதன் பின்னர் இந்த ஆட்சியாளர்கள் செல்ல வேண்டிய இடங்களை கண்டுபிடிக்க வேண்டும். கைது செய்யப்பட்ட போராட்டக்காரர்களை பார்வையிடுவதற்காக கொல்லுப்பட்டி காவல் நிலையத்துக்கு வருகை தந்த போது ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே சரத் பொன்சேகா இவ்வாறு தெரிவித்துள்ளார். விசா நிபந்தனைகளை மீறியதாக பொதுமக்களின் போராட்டங்களுக்கு ஆதரவளித்த வெளிநாட்டவர்களின் கடவுச்சீட்டை இலங்கை குடிவரவு அதிகாரிகள் பறிமுதல் செய்துள்ளனர். இந்த நிலையில் குறித்த வெளிநாட்டவரை விசாரணைகளுக்காக குடிவரவு திணைக்களத்தில் முன்னிலையாகுமாறு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது குறித்த காணொலியை ஹெய்லி பிரேசர் என்ற பிரித்தானிய பெண் வெளியிட்டுள்ளார். ஒரு குடிவரவு அதிகாரி அந்த பெண்ணிடம் மருத்துவ காரணங்களுக்காக விசா வழங்கப்பட்டுள்ளது என கூறினார். ஆனால் மருத்துவ காரணங்களுக்காக அவர் உண்மையில் நாட்டில் இருந்தாரா என்ற சந்தேகம் உள்ளது.
தெரிவித்துள்ளது. விசாரணை நடத்தி கடவுச்சீட்டு திரும்ப ஒப்படைக்கப்படும் என அந்த அதிகாரி கூறியுள்ளார். வெளிநாட்டவர் தனது கடவுச்சீட்டை பெறுவதற்கு 7 நாட்களுக்கு குடிவரவு மற்றும் குடியகழ்வு திணைக்களத்தில் முன்னிலையாகுமாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது. எவ்வாறாயினும் இலங்கை மக்கள் எதிர்நோக்கும் பிரச்சினைகள் குறித்து கவனத்தை ஈர்ப்பதற்காக தான் துன்புறுத்தப்படுவதாக அந்த பெண் காணொலியில் கூறியுள்ளார். இதேவேளை ஒரு நல்ல சுற்றுலா பருவத்தை இலங்கை எதிர்பார்த்து கொண்டிருந்த நிலையில் இதுபோன்ற பிரச்சினைகளை தவறாக கையாள்வது அரசாங்கத்தின் பொறுப்பற்ற செயலாகும் என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். கொட்டிகாவத்தை முல்லேரியா பிரதேச சபையின் ஸ்ரீலங்கா பொதுஜன உறுப்பினர் துப்பாக்கிச் சூட்டுக்கு இலக்காக உயிரிழந்துள்ளார். இந்த சம்பவத்தில் 42 வயதான சுமுது ரொஷான் என்பவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். மோட்டார் சைக்கிளில் பயணித்த சந்தேக நபர்கள் துப்பாக்கிச் சூட்டை மேற்கொண்டுவிட்டு அங்கிருந்து தப்பிச் சென்றுள்ளதாக காவல்துறை ஊடக பேச்சாளர் சிரேஷ்ட காவல்துறை அத்தியட்சகர் சட்டத்தரணி நிகால் தல்துவ தெரிவித்துள்ளார். உயிரிழந்தவரின் சடலம் முல்லேரியா வைத்தியசாலையின் பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ளது. மேலும் கை துப்பாக்கியை பயன்படுத்தி துப்பாக்கிச் சூடு மேற்கொள்ளப்பட்டதாகவும் காவல்துறை ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி மகிந்த ராஜபக்ஷவின் 10 வருட ஆட்சி காலம் இலங்கையின் பொற்காலம் என முன்னாள் அமைச்சர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய செவ்வியிலேயே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். அரசியல் ரீதியான வாக்களிப்பு என்பது மக்கள் விரும்பும் தலைவர்களை தேர்ந்தெடுப்பதற்கான ஜனநாயக உரிமை. வரலாற்றிலிருந்து மக்கள் இத்தகைய தெரிவுகளை மேற்கொள்வதை நாம் அறிவோம். ஆனால் மக்களின் தேவைகள் காலத்துக்கு காலம் மாறுகின்றன. மேலும் உலகில் உள்ள போக்குகளுக்கு ஏற்ப மக்கள் இவ்வாறு அரசாங்கங்களை தேர்ந்தெடுக்கின்றார்கள் என்பதை பார்த்தோம். உதாரணமாக ஸ்ரீமாபோ பண்டாரநாயக்கவின் அரசாங்கம் உள்ளூர் பொருளாதாரம் மற்றும் விவசாயத்தை மையமாக கொண்ட திட்டங்களை முன்னெடுத்துள்ளது. ஆனால் சிறந்த பொருளாதாரத்தால் பின்னர் ஆட்சியாளர்கள் உள்ளூர் விவசாயத்தை மையமாக கொண்ட திட்டங்களை முற்றிலும் மாற்றினர். ஜனாதிபதி மகிந்த ராஜபக்ஷவின் 10 வருட ஆட்சி காலம் இலங்கையின் பொற்காலம் என நான் கருதுகின்றேன். 30 வருட கால பயங்கரவாதம் ஒழிக்கப்பட்டு இந்த நாட்டில் அனைத்து உட்கட்டமைப்பு வசதிகளும் மேம்படுத்தப்பட்டன. மேலும் இன்று சமூக ஊடகங்கள் மூலம் பல்வேறு நபர்களும் எதிராக எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் சமூக ஊடகங்களுக்கு தேவையான உட்கட்டமைப்பை கூட ஜனாதிபதி மகிந்த ராஜபக்ஷ உருவாக்கியுள்ளார். நம் நாட்டில் 40% மட்டுமே மின்சாரம் வழங்குவதற்கு 100% பாடுபட்டார். இன்று பலர் எரிபொருள் வரிசைகளை பற்றி பேசுகின்றார்கள். 88, 89ஆம் ஆண்டு காலப்பகுதியில் இலங்கையில் இதுபோன்று பெரும் பொருளாதார நெருக்கடிகள் ஏற்பட்டிருந்தன. ஆனால் அந்த நேரத்தில் மக்களிடம் அவ்வளவு கார்கள் இல்லை. அந்த நேரத்தில் பல எரிவாயு நிலையங்கள் நிறுவப்படவில்லை. ஜனாதிபதி மகிந்த ராஜபக்ஷவின் 10 ஆண்டில் கால ஆட்சியில்தான் நடுத்தர வர்க்கம் கட்டியெழுப்பப்பட்டுள்ளதுடன் வாகன பாவனையும் தமது நாட்டில் விரிவடைந்திருந்தது. 2015இல் நம் நாட்டு மக்களின் தேவைகள் மாறின. ஒரு அரசியல் கட்சி என்ற ரீதியில் எமது வேட்பாளர்களை வெற்றி பெறச் செய்யும் நாட்டின் போக்கை எம்மால் புரிந்து கொள்ள முடியவில்லை என்றும் நான் அப்போது கூறினேன். இன்றும் நான் அந்த கருத்தில் தான் இருக்கின்றேன். அரசியல் அமைப்பை படித்து வெற்றி பெற்றாலும் அதை செயல்படுத்தும் போது உலகின் போக்கை அடையாளம் காண வேண்டும். மக்களின் தேவைகளை விட உலகின் அரசியல் தன்மையை அடையாளம் காண முடியாததால் அன்று தேர்தலில் தோற்றோம் மக்கள் மீது குற்றம் சுமத்துவது நியாயமல்ல என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். மகா சங்கத்தினர் தலைமையிலான மத தலைவர்கள், சிவில் அமைப்புகள், இளைஞர்கள் குழுக்கள் உட்பட பொதுமக்கள் அனைவரும் சர்வகட்சி அரசாங்கத்தின் மீது பலமான நம்பிக்கையும் எதிர்பார்ப்பும் கொண்டுள்ளனர் என்று ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். சர்வகட்சி அரசை அமைப்பது தொடர்பில் அரசியல் கட்சிகளுடன் இன்று நடைபெற்ற கலந்துரையாடலில் ரணில் விக்ரமசிங்கே இதனை குறிப்பிட்டுள்ளார். அரசியல் கட்சிகளுடன் பல சுற்று பேச்சு இன்று ஜனாதிபதி அலுவலகத்தில் இடம்பெற்றது. ஸ்ரீலங்கா பொதுஜன முன்னணி மற்றும் ஆளுங்கட்சியை பிரதிநிதித்துவப்படுத்தும் கட்சித் தலைவர்கள் மற்றும் உறுப்பினர்கள் முதல் சுற்று கலந்துரையாடலில் கலந்து கொண்டனர். இரண்டாவது கலந்துரையாடல் இலங்கை தொழிலாளர் காங்கிரசுடன் இடம்பெற்றது. அதில் இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் தலைவர் செந்தில் தொண்டமான், பொதுச் செயலாளர், நாடாளுமன்ற உறுப்பினர் ஜீவன் தொண்டமான் ஆகியோருடன் பிரதிநிதிகள் பலர் கலந்து கொண்டனர். மூன்றாவது கலந்துரையாடல் தேசிய காங்கிரசுடன் இடம்பெற்றதோடு அதன் தலைவர், நாடாளுமன்ற உறுப்பினர் ALM அதாவுல்லா உள்ளிட்ட குழுவினர் இதில் கலந்து கொண்டனர். சர்வகட்சி அரசை அமைப்பது தொடர்பில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இன்று பல கட்சிகளுடன் கலந்துரையாட உள்ளார். எதிர்வரும் கலந்துரையாடலில் கலந்து கொள்வதற்கு ஐக்கிய மக்கள் சக்தி, ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி, தமிழ் தேசிய கூட்டமைப்பு உள்ளிட்ட பல கட்சிகள் இணக்கம் தெரிவித்துள்ளன. குறித்த கலந்துரையாடலில் பிரதமர் தினேஷ் குணவர்த்தன, ஜனாதிபதியின் செயலாளர் சமன் ஏக்கநாயக்க, ஜனாதிபதியின் மேலதிக செயலாளர் சட்டத்தரணி சமித குலரத்ன மற்றும் பலர் கலந்து கொண்டுள்ளனர். புதிய ஜனாதிபதியாக ரணில் விக்ரமசிங்க தெரிவான பின்னரும் வடக்கிலேயே இராணுவமயமாக்கல் தொடர்ச்சியாக நடைபெறுவதாக வலிகிழக்கு பிரதேச சபை தவிசாளர் டிலோவின் ஜாழ் மாவட்ட அமைப்பாளருமான தியாகராஜா நிரோஸ் தெரிவித்துள்ளார். ஜாழ் ஊடக அமையத்தில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்தார். அவர் மேலும் தெரிவிக்கையில், நாட்டின் பொருளாதார நெருக்கடிகள் காணப்படும் நிலையில் வடமராட்சியில் உள்ள வெள்ளை வெளியில் இராணுவத்தினர் உணவகங்கள் மற்றும் கட்டிடங்கள் அமைப்பதற்கான தேவை என்ன? இராணுவத்தினர் உணவகங்கள் மற்றும் கட்டிடங்கள் அமைப்பதற்கான தேவை என்ன? வடக்கில் இராணுவமயம்
ராஜினாமாக்கள் எனும் விடயம் கண்டிக்கத்தக்கது. நாட்டில் இருக்கின்ற அனைத்து பிரச்சனைகளுக்கும் கோட்டாபய அரசாங்கம் ராணுவத்தின் மூலம் தீர்வு காணலாம் என நம்பிக்கை கொண்டிருந்தார். அதுபோன்ற சூழ்நிலைதான் இன்றும் காணப்படுகின்றது. இதன் தொடர்ச்சியாக ராணுவ விஸ்தரிப்பு செய்தமையும் நாட்டின் பொருளாதார நெருக்கடிக்கு ஒரு காரணம் எனவும் உலகளாவிய நாடு ஒத்துழைப்பை பெறாமல் போனமைக்கும் மனித உரிமை மீறலுக்கும் ராணுவமயமே பிரதான காரணம். கடந்த காலத்தில் சீன அரசாங்கத்துடன் இணைந்து மேற்கொள்ளப்பட்ட தான்றோன்றித்தனமான அபிவிருத்திகளும் நடவடிக்கைகளுமே தான் தற்போதைய நெருக்கடிக்கும் நாடு கடன் சுமையில் இருப்பதற்கும் காரணம் என்றார்.